குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. குரு பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ஜூன் மாதம் 2ஆம் தேதி அதிகாலை 1:50 குரு பகவான் புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். கடகத்துல குரு உச்சம். இப்படி உச்சம் பெறக்கூடிய குரு, கோச்சார குரு, யாருக்கெல்லாம் திருமணத்தை நடத்தி வைக்க போகுது அப்படிங்கிறத இந்த பதிவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஆண்களுக்கு தனியாக பார்க்கலாம், பெண்களுக்கு தனியாக பார்க்கலாம். அதே போல் இந்த ராசி அப்படிங்கிறத இங்கே மையப்படுத்துறது கிடையாது. உங்களுடைய ஜென்ம லக்னம் இருக்கு இல்லையா, அந்த லக்னத்தை மையப்படுத்தி நம்ம சொல்ல போகிறோம். அப்போது உங்களுடைய ஜாதகம் என்ன ஏதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கையில் ஜாதகம் இருக்கணும் அந்த பதிவை பார்க்கும்போது. அதே நேரத்தில் உங்களுடைய லக்னம் என்ன அப்படிங்கிறத கிளியராக தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தா இந்த காலகட்டம் உங்களுக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத நம்மளால சொல்லிட முடியும். நீங்களே பார்த்து கண்டுபிடிச்சிக்கிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆண்களுக்கு முதல்ல மேஷ லக்னமாக இருக்கும் பட்சத்தில், நான் சொல்கிறது அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பார்க்குறவங்க மேஷ லக்னமாக இருக்கிறீங்கன்னா சுக்கிரன் அப்படின்னு எழுதிடுங்க. சுக்கிரன் அப்படின்னு எழுதிடுங்க. ரிஷப லக்னமாக இருக்கிறீங்கன்னா செவ்வாய்னு எழுதிடுங்க. ரிஷப லக்னமாக இருந்தீங்கன்னா செவ்வாய்னு எழுதிடுங்க. மிதுன லக்னமாக இருந்தீங்க அப்படின்னா குருன்னு எழுதுங்க. குரு. கடக லக்னமாக நீங்கள் இருக்கீங்க, சனின்னு எழுதுங்க. கடக லக்னமாக இருந்தால் சனின்னு எழுதிடுங்க. சிம்ம லக்னத்திற்கும் சனின்னு எழுதுங்க. கன்னி லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா குருன்னு எழுதுங்க. உங்களுக்கான கிரகம் குரு. துலா லக்னம் அப்படின்னு துலாலத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கான கிரகம் செவ்வாயின்னு எழுதுங்க. விருச்சிக லக்னம், உங்களுக்கான கிரகம் சுக்கிரன். தனுசு லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கான கிரகம் புதன் பகவான். மகர லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கான கிரகம் சந்திரன். மகர லக்னத்தில் பிறந்திருந்தா உங்களுக்கான கிரகம் சந்திரன். கும்ப லக்னத்தில் பிறந்திருந்தா உங்களுக்கான கிரகம் சூரியன். மீன லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கான கிரகம் புதன். இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒன்றா பொருந்தி தான் வரும். ரெண்டு பேர்த்துக்கும் பெரிய சேஞ்சஸ் எல்லாம் கிடையாது. நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கீங்களோ உங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய கிரகம் யாருங்கிறத சொல்லியிருக்கிறேன் இப்போ. ரைட். ரெண்டாவது, பொதுவாக ஆண்கள் அப்படிங்கும்போது சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்தை நம்ம எடுத்துக்கிடணும். ரைட். சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்தை எடுத்துக்கணும். பாருங்க, நான் சொல்லக்கூடிய ராசிகளில் உங்களுடைய லக்னத்திற்கு உங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய கிரகம் எதுன்னு நான் சொல்லியிருக்கேன். நான் சொல்லக்கூடிய ராசிகளில் உங்களுடைய ஜாதகத்தில் அந்த கிரகம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக திருமணத்தை நடத்தி வைக்கிறதுக்கு கடமைப்பட்ட ஒரு சூழலை உருவாக்கி தந்தாட்டாரு அந்த குரு அப்படிங்கிறத ஊர்ஜிதப்படுத்திக்கலாம். கடகம் விருட்சகம் மகரம் மீனம். கடகம், விருச்சிகம், மகரம், மீனம். இந்த மீன ராசியை மட்டும் கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் பார்க்கணும். விருச்சகம், கடகம், மகரம், இந்த 3 ராசிகளில் உங்களுடைய லக்னத்துக்கு எந்த கிரகத்தை சொன்னனோ அந்த கிரகம் இருக்கலாம். ரெண்டாவது, நீங்கள் ஆண்களாக இருக்கும் பட்சத்தில், நீங்கள் பார்க்கக்கூடியவர் ஆணாக இருக்கும் பட்சத்தில் அங்கே சுக்கிரன் இருக்கலாம். இன்னும் கடகத்தில் இருக்கலாம், இல்லைன்னா விருச்சிகத்தில் இருக்கலாம், இல்லைன்னா மகரத்தில் இருக்கலாம், சுக்கிரன் இருக்கலாம். இப்படி இருந்ததுன்னா திருமணத்தை நடத்தி வைக்கிறதுக்கு இந்த குரு பயிற்சி தயாராகிடுச்சு. திருமணத்துக்கு பச்சை கொடி காட்டியாச்சுன்னு அர்த்தம். சப்போஸ் நீங்கள் பெண்ணாக இருக்கீங்க அப்படின்னா கடகத்தில், விருஷகத்தில், மகரத்தில், இந்த 3 ராசிகளில் உங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் இருக்கணும். அப்படி இருந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக திருமணத்தை நடத்தி வைப்பதற்குண்டான ஒரு சூழ்நிலையை
குரு பகவான் ஏற்படுத்தி தந்து விட்டார் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துக்கு இடமில்லை. ரைட். ஆணா இருந்தா சுக்கிரன், பெண்ணா இருந்தா செவ்வா. அதுபோக உங்களுடைய ஜென்ம லக்னப்படி உங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய கிரகம் எதுவோ அது இந்த 3 ராசிகள் எங்கே வேணாலும் இருக்கலாம், இருந்தாலும் திருமணம் நடக்கும். ஓகே ஓகே. இப்போ ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னாதான் உங்களுக்கு அது புரியும் இல்லையா? இப்போ ஒருத்தர் ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்கார். ஒரு ஆண் ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்காரு. அப்போ 7ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் ரிஷப லக்னத்திற்கு. அப்போ அந்த ஆணுடைய ஜாதகத்தில், ரிஷப லக்னத்தில் பிறந்த ஆணுடைய ஜாதகத்தில் விருச்சகத்தில் செவ்வாய் இருக்கலாம், மகரத்தில் செவ்வாய் இருக்கலாம், கடகத்தில் செவ்வாய் இருக்கலாம். அவருடைய ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருந்து குரு பெயர்ச்சி ஆகும் பட்சத்தில் கண்டிப்பாக திருமணம் பண்ணுவதற்குண்டான ஒரு நல்ல வாய்ப்பினை அந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார். இதே அவர் ஒரு கடக லக்னமா இருக்கார். கடக லக்னமா இருக்கார் அப்படிங்கும்போது கடகத்தில் சனி பகவான், விருச்சகத்தில் சனி பகவான், மகரத்தில் சனி பகவான், இப்படி இந்த 3 ராசிகளில் எங்க சனி இருந்தாலும் சரி, அவருக்கு இப்போ திருமண யோகத்தை ஏற்படுத்தி தந்துடும். ரைட். இதே ஒரு பெண் ஜாதகமாக இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் சேம் ப்ரொசீஜர் தான். அவங்க ஒரு சிம்ம லக்னமாக இருக்காங்க அப்படின்னாலும் கடகத்தில், விருச்சகத்தில், மகரத்தில். ஏன்னா சிம்மத்துக்கு 7 கூடியவர் சனி பகவான் தான், மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. அப்போ பெண்ணாக இருந்தாலும் இந்த 3 ராசிகளில் சனி இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த பெண்ணுக்கும் திருமண பந்தத்தை ஏற்படுத்தி தரக்கு அந்த கிரகம் குரு பகவான், போச்சார குரு பகவான் தயாராகிட்டார்னு அர்த்தம் உங்களுடைய ஜாதகப்படி. சார் அந்த கிரகமெல்லாம் எனக்கு 7ஆம் அதிபதி யாரும் தெரியாது, என்ன ஏதுன்னு தெரியல. ஓகே, பெண்ணுடைய ஜாதகமாக இருக்கா கடகத்தில், விருச்சகத்தில், மகரத்தில், இந்த 3 ராசிகளில் செவ்வாய் இருக்கான்னு பாருங்க. 70% திருமணத்தை நடத்தி வைக்கிறதுக்கு அது தயாராகிடுச்சு. ஒரு ஆணாக இருக்கீங்க, கடகத்திலேயோ விருஷகத்திலேயோ மகரத்திலேயோ சுக்கிரன் இருக்கா, 70% நீங்கள் திருமணம் பண்ணுறதுக்குண்டான ஒரு சூழலை அந்த குரு பகவான் ஏற்படுத்தி தந்துடுவார். சிம்பிளா. ரைட். ஸோ இந்த அமைப்புகள் இருந்தாலே திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு 80% ஊர்ஜிதப்படுத்தியாச்சு. அடுத்ததா உங்களுடைய சுய ஜாதகத்தில் லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி தொடர்பு பெற்று தசாபுத்திகள் நடந்தால், 2-7 தொடர்பு பெற்று தசாபுத்திகள் நடந்து குருவும் நான் சொன்ன பாணியில் குரு பயிற்சி ஆகுது இல்லையா, குரு பயிற்சியாகி நான் சொன்ன மாதிரியான ஒரு அமைப்புகள் உங்களுடைய ஜாதகத்தில் இருந்து உங்களுடைய ஜாதகத்தில் 2ஆம் அதிபதி அல்லது 7ஆம் அதிபதி 2-7 தொடர்பு பெற்று தசாபுத்தி நடக்கும் பட்சத்தில் உறுதியாக இந்த வருடம் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு திருமணம் நடந்தே தீரும். அதில் எந்த மாற்று கருத்துக்கு இடமில்லை. உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருந்தாலும் சரி, ராகுகேது தோஷம் இருந்தாலும் சரி, எந்த அமைப்புகள் எப்படி இருந்தாலும் சரி, நான் முன்னாடி சொன்ன அமைப்பும் அதுக்கப்புறம் தசாபுத்தியும் ஒன்று சேரும்போது கண்டிப்பாக திருமணம் உங்களுக்கு நடந்தே தீரும். அதில் எந்த மாற்று கருத்துக்கு இடமில்லை. எந்தெந்த ராசிக்கெல்லாம் திருமணம் நடக்கும் அப்படிங்கிறத தாண்டி உங்களுடைய ஜாதகத்தை நீங்க எப்படி பார்க்கணும், உங்களுக்கு திருமண யோகம் வந்துருச்சா அந்த குரு பயிற்சினால அப்படிங்கிறத கிளியரா டீட்டெயில்டா சொல்லியிருக்கேன். புரியல அப்படின்னா பதிவை இன்னொரு தடவை திருப்பி கேளுங்க, எழுதி வச்சு பாருங்க. இல்லை அப்பவும் புரியல அப்படின்னா கமெண்ட்ல உங்களுடைய கேள்விகளை அனுப்புங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு அதுக்கு பதில் தர்றேன். குரு பயிற்சியால் திருமணமாகக்கூடிய நபர்கள் யார் அப்படிங்கிறது உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துக்கு இடமில்லை. முன்னாடி நம்ம ஜென்ரலாக ப்ரொடெக்ஷன் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ கொஞ்சம் டீப்பாக போய் உங்களுடைய ஜாதகத்துக்கு அது எப்படி என்ன ஏதுங்கிறத சொல்லியிருக்கேன். ரைட் சார், அதெல்லாம் ஓகே சார், இதெல்லாம் எனக்கு பார்க்க தெரியாது. இந்த குரு பயிற்சி கடகத்துக்கு வந்தாச்சு. ஏன்னா கடகம் அப்படிங்கிறது தாய்மை அடையக்கூடிய ஸ்தானம், தாய் வீடு கடகம். நல்லது நிறைய நடக்கணும், ஒரு மங்களகாரியங்கள் சுபகாரியங்கள் நடக்கணும்னா கடகத்தில் சுபகிரகம் இருக்கணும் அப்படிங்கிறது சிம்பிளாக சொல்லக்கூடிய விஷயம். நீர் ராசி, நீரின்றி அமையாத உலகு இல்லையா? இதெல்லாம் எனக்கு தெரியாது சார், எனக்கு திருமணம் நடக்கணும்,
அதுக்கு ஏதாவது வழிபாடு பண்ண முடியுமா, இல்லை ஜாதகம் இல்லை எனக்கு இந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படிங்கும்போது உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறணும் அப்படின்னா நல்லா தெளிவாக காது கொடுத்து கேட்டுக்குங்க. உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போய் குலதெய்வத்துக்கு அபிஷேக ஆராதனைகள், சும்மா ஒரு இளநீரில் மஞ்சள், திருமஞ்சனப்பொடி, பால், தயிர், தேன், நெய் இப்படின்னு ஒரு சின்ன ஒரு 5 ஐட்டமோ 6 ஐட்டமோ நீர்ம விஷயங்கள், சந்தனத்தை தண்ணியில் கரைச்சி சந்தன அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், இந்த மாதிரி அபிஷேகம் உங்களுடைய குலதெய்வத்திற்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறுவதை உங்களால் பார்க்க முடியும். எப்போ சாமி போகணும்? அது ஒரு பௌர்ணமி அன்னைக்கோ அமாவாசை அன்னைக்கோ அந்த குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க. முக்கியமாக திருமணம் நடக்கலை அப்படின்னா கண்டிப்பாக திருமணம் நடத்தி வைக்கும் இந்த வழிபாடு. இல்லை எந்த மாற்று கருத்துக்கு இடமில்லை. முயற்சி பண்ணி பாருங்கள். என்னுடைய கிளைண்ட்டுகளுக்கு லட்சக்கணக்கான பேருக்கு சொல்லி அத்தனை பேர்த்துக்கும் சக்ஸஸ் ஆன ஒரு அற்புதமான ஒரு விஷயம். எப்பெல்லாம் அது வேலை செய்யும் அப்படின்னா கடகத்தில் குரு இருக்கும்போதோ அல்லது கடகத்தை குரு பார்க்கும்போது மட்டும் வேலை செய்யும் அது. ஸோ நிறைய சக்ஸஸ் ரேட் இதில் இருக்குது. பயன்படுத்தி பயன்பெறுங்கள். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.